போலீஸ் வந்து ரிஸ்க்குன்னு சொன்னார்ல, நம்ம அந்த வழியாகவே போவாங்க. இப்போ பைக்கு போச்சு, நம்ம முன்னாடி காணவே காணோம். அவர் சொன்ன மாதிரி திகிலான காடு தாங்க இது. நான் தெரியறனான்னு தெரில உங்களுக்கு, இந்த இருட்டில் தப்பாக வந்துட்டோங்க. இந்த காட்டுக்குள்ளே தனியாக வந்துருந்தா யோசிச்சு பாருங்கள். பேய் கதைகள் அப்போ தான் நிறைய ஞாபகம் வரும். அந்த சுமத்தி பேய் வேற கண்ணு முன்னாடி வந்து போவோம். போலீஸ்காரர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிளம்புற வரைக்கும் வண்டி நம்மக்கிட்ட தான் இருக்கும். நான் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க. வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க 0265. இருங்க லைட்டுக்கிட்ட வரேன். இப்போ தெரியுதுண்ணா, இங்கெல்லாம் ஓரமாக காரை நிறுத்தி என்னடா பண்ணுறீங்க? பின்னாடி பாருங்கள் ஒன்றுமே தெரில, இருட்டு. ராஜாக்களோட கபோர்டு என்ன சீக்ரெட் பேசேஜா? அம்மா சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க இன்னைக்கு. இதோ இதாங்க நம்ம வண்டி. நாகர்கர் ஃபோர்ட்டோட உச்சியில் இருக்கவங்க. இப்போ நம்ம எப்படா வருவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது இது என்ன ரெஸ்டாரண்ட்டுன்னு. அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் வந்து பிடிச்சிருவாங்க. ஓ பியர் கவுண்டர். ஓகே ஃபைன். 300 ml வேணும்னா 295. ஆக்சுவலாக இங்கே வரவங்க யாரும் ஃபுட்டுக்கு பெருசாக வரது இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அந்த மாதிரி தான். இங்கே பீரு சைடிஷு. இங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது மேபி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போகாதீங்க, இது சேஃப் இல்லை. பட் ஹாண்டட் ஃபோர்ட் இங்கே பாருங்கள். ஃபோர்ட்டெல்லாம் வேறு கிராஸ் பண்ணுறோம். புலி வந்தால் எப்படா ஸ்லோவாக போக முடியும்? அந்த யாருமே இல்லை, நான் மட்டும்தான். இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தா இன்னொரு ரெஸ்டாரண்ட். பயமாக இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்களேன். திகிலாக இருந்திருக்கும் நைட்டில். சரி இருட்டு வழிக்குள்ளே போய் பார்ப்போம். டீ 60 ரூபா, காஃபி 100 ரூபாவா? ஓ இங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இந்த பெப்சி வாங்கினாங்க ஆக்சுவலாக, காம்ப்ளிமெண்ட்ரி பெப்சி. இப்போ தான் இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மலைக்கு மேலே ஒரு கச்சேரி நடத்துகிறாங்க. இருக்கிறதுலே இந்த பார்ட் தாங்க பெஸ்ட்டு. ஃப்ரீ டீ. வ்ளாகர்னு சொன்னதுக்காக ஒரு ஃப்ரீ டீ. தேங்க்ஸ் அலாட் ஃபார் த டீ. ஹாப்பி. நல்லா மாட்டிக்கிட்டாங்க. கடவுள் துணை. அவர் அப்போவே சொன்னார், இதில் போகாதரா அந்த பக்கம் போடான்னு. இதில் இங்கே வேறு ஒரு ரோடு போகுது. சோலோ ஃபாரஸ்ட் ரைட். இந்த ஹாண்டட் ஸ்டோரிஸ்க்கு பேர் போனது என்னங்க இது? வழி இல்லைங்க, இது ஏதோ ஃபோர்ட்டுக்கு வர வழிங்க. வேறு எது வழி இதில்? ஆனாலும் ஒரு சின்ன பயம் இருக்குது. ஒரு ஹாண்டிங் ஃபீல் வந்துடுங்க. அது நம்மள அறியாமல் ஒரு பயம் வந்துடும். எங்கடா போகிறீங்க இந்த டைமில்? மேலே வெற்றிகரமாக கீழே இறங்கிட்டோங்க. ஜல்மஹால். என் ஃபோனில் ஜல்மஹால் நைட் டைமில் எப்படி இருக்குது பாருங்கள். ஆட்டோலலாம் போயிருந்தால் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. மிட் நைட்டு டின்னர் சாப்பிட கிளம்பிட்டோங்க. ரே பாய் 1 மினிட் ருக்கோ பாய். லெமன் புளியணும். ஒரு ஆனியனை எடுத்து. சூப்பர். சண்டே நைட்டில் இந்த ஏரியாவே பந்த் ஆயிடுச்சு. எதாவது டீ கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் நாள் வந்து ரொம்ப இனிதாக அமைஞ்சதுங்க. கிளம்பிட்டோங்க. நாகர்கர் ஃபோர்ட் கிளம்பிட்டோம். 4:30 கிளம்பணும்னு நினச்சோம். ஒரு 5 o'clock 5:15 ஆகிடுச்சு. பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, இப்போ நான் நாகர்கர் ஃபோர்ட் போயிட்டு வரத்துக்கு கேபில் ஆல்மோஸ்ட் ஒரு 600-700, ஆட்டோவில் கேட்குறாங்க 600 ரூபா. நாளைக்கு வந்து இந்த ஆம்பர் ஃபோர்ட் இதெல்லாம் சுற்றணுன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகிடும். எல்லாம் சேர்த்து அப்படி இப்படி உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே ஆகிடும். கேபுக்கு ஒரு 2 நாளைக்கு 1500க்கு மேலே கூட ஆகும். ஆனால் வந்து இப்போ நான் பைக் ரெண்டல் புக் பண்ணியிருக்கேங்க ஃப்ரீடோ ஆப்பில். 550 ருபீஸ் தான் எனக்கு வந்து ஆக்டிவாக கொடுக்குறாங்க. இன்னிலேருந்து நாளைக்கு வரைக்கும் ஃபுல்லாக 180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸ் ரேஞ்ச் சுற்றிக்கலாம். ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். பிக்கப் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். பிக்கப் பாயிண்ட் வந்து 3 கிலோமீட்டர்ஸு. எடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் நம்ம கிளம்புற வரைக்கும் வண்டி நம்மக்கிட்ட தான் இருக்கும். நாளைக்கு ஈவினிங் போய் ட்ராப் பண்ணால் போதும். சரி வாங்க போயிட்டே பேசலாம். இந்த ஊரில் டிராஃபிக் நம்ம ஊர் மாதிரி பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கே தாங்க பைக் எடுக்க வந்திருக்கோங்க. ஃப்ரீடோ ரெண்டல் கம்பெனி. இங்கே தான் வந்து நம்ம ஆக்டிவா எடுக்க போகிறோம். நான் எடுத்துகிட்டு பேசுகிறேன் வாங்க. ஸோ இதுதாங்க இந்த ஹீரோ ப்ளஷர் தான் இங்கே 2 நாள் வச்சு நம்ம சுற்ற போகிற வண்டி. ஆக்சுவலாக நான் வந்து ஆக்டிவா தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆக்டிவா வந்து ஏதோ இல்லையா. பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க. ஆக்டிவா ஏதோ ஒரு வண்டி இருக்குது, பட் ஆனால் அது இஷ்யூவாக இருக்குது. நீங்கள் ப்ளஷர் எடுத்துக்கோங்க. ஆனால் இதுனா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கம்மின்னு நினைக்கிறேன். அது ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களாம். ஓகே, நம்மளுக்கு ஒரு 200 ரூபா மிச்சம் தானே. ஸோ இந்த வண்டி தான் 2 நாள் சுற்ற போகிற வண்டி. நம்பர் பார்த்துக்கோங்க 0265 ராஜஸ்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நம்ம ஓட்ட போகிறோம். இது பெஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த கீபெல்லாம் புக் பண்ணிட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டு அவங்க வருவாங்க, மறுபடியும் பார்கெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து விட்டு கிளம்ப வேண்டியது தான். சரி ஓகே, நான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டு பேசுகிறேன். ரொம்ப லேட்டுங்க இதுவே, நான் பேசுகிறேன். இப்போ நம்ம அங்கே தாங்க போக போகிறோம். நாகர்கர் நைட்டில் சூப்பராக இருக்கும். நாங்கள் அதுவும் நம்மளோட இந்த ப்ளஷரில் போக போகிறோம். வாங்க போகலாம்.
மேலே ஏறி வரும்போது என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, நான் ஒரு கையில் ஓட்டிகிட்டு இப்போ எடுக்க முடியும். இந்த ரூட்டு பயங்கர திகிலாக இருந்ததுங்க. தனியாக வேறு வந்துருக்கு நான் ஸ்கூட்டியில், தெரியாத இடம். இப்போயாவது இந்த இடம் கொஞ்சம் வெளிச்சம் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நான் மேலே ஏறி வந்தது உங்களுக்கு ரொம்ப செங்குத்தாக இருந்தது. அங்கெல்லாம் நிறுத்தி கேமரா கூட எடுக்க முடியல என்னால், ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்தது அந்த இடம். இது ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இது மலை இல்லைங்க, ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். ஸோ இந்த ஃபோர்ட்டுக்கு தாங்க நம்ம கஷ்டப்பட்டு கீழேருந்து ஏறி வந்தோம். டிக்கெட் வாங்கிட்டு வந்த பாருங்கள், 52 ருபீஸ். இங்கே காமனாக இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் 52 ருபீஸ் வச்சுருக்காங்க. அந்த பேலஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் டிக்கெட். ஏன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு தெரில. சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நான் பேசுகிறேன். ஸோ நம்ம அந்த ஸ்கூட்டியை வாடகைக்கு எடுத்துகிட்டு, அதான் ஸ்கூட்டினா ஜென்ரலாக சொல்கிறேன், அந்த ப்ளஷரை வாடகைக்கு எடுத்துகிட்டு மாங்குன்னு சந்து பொந்துன்னு ஓட்டி ஆமாங்க சீரியஸாக அப்படி தான் வந்தேன். ஸோ மெயின் ரோடெலாம் டிராஃபிக் போல் இருக்குது. நான் கூகுள் மேப் போட்டேன், ரொம்ப சின்ன சந்தெல்லாம் காமிச்சிது. மேப் இல்லைனா இங்கே வந்துருக்கவே முடியாது, சீரியஸாக சொல்கிறேன். வந்துட்டோங்க, சூப்பராக வந்துட்டோம். இதுதான் நாகர்கர் ஃபோர்ட். உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது வந்து மலை மேலே இருக்குங்க. நான் உங்களுக்கு அடுத்தது வியூ பாயிண்ட் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து சிட்டியோட வியூ அவ்வளோ அழகாக தெரியுமா. ராஜஸ்தான் ஆச்சு, அதுவும் பிங்க் சிட்டி. ஜெய்ப்பூர் ஃபுல்லாக லைட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. வாங்க அப்படியே பேசிட்டே போகலாம் உள்ள. அந்த பழைய இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஜெய்ப்பூர் சிட்டியை பாருங்கள். நாகர்கட் ஃபோர்ட் மேட்லேருந்து பாருங்கள். நாளைக்கு முடிஞ்சால் காலையிலேயே இங்கே வந்து நான் காமிக்கிறேன். இந்த நம்ம சவாய் மகாராஜா, நான் காலையிலேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த ஜெய்ப்பூர் சிட்டியை உருவாக்குன அவர் தான் கட்டியிருக்காரு. இருங்க இந்த டிக்கெட் காமிச்சிட்டு பேசுகிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. அந்த காலத்தில் இவ்வளோ வெளிச்சமாக இருந்திருக்காது. அங்கே அந்த தீப்பந்தங்கள் மட்டும் வச்சுருந்துருப்பாங்க. இவங்க இந்த காலத்தில் நல்ல ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்சரல் மார்வல்னு சொல்லலாங்க. கலை நுட்பத்தோட. இதெல்லாம் ஒரு ரூம் போல் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ராஜாக்கள் ஒரு ரூம். இங்கே லைட் இல்லை, அந்த பக்கம் காமிக்கிறேன். அந்த காலத்தில் பாருங்க, ராஜாக்களோட கபோர்டு. ராஜாவோட இது என்ன இப்படி இருக்குது இந்த இடம். இந்த உள்ளே வரோம் வந்து ஒரு தடுப்பு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஊஞ்சல் ஆடுறதுக்கு வச்சுருக்காங்க. என்னங்க சீக்ரெட் பேசேஜா? திக் நிமிடங்கள். இதுவரை லைட் ஆஃப் பண்ணிட்டா யாருமே இல்லை, நான் மட்டும்தான். இப்போ போயிடலாம் இங்கேருந்து. மேலே போகலாமா? வே டு டெரஸ். அந்த காலத்துலேயே பாருங்கள் படிக்கட்டெலாம் கொடுத்து, இது அந்த காலத்து தாங்க. இது வந்து இங்கே பாருங்கள், சைக்கிளெல்லாம் ஒரு மாதிரி மார்பிள் போட்டிருக்காங்க. சின்ன படிக்கட் பாருங்களேன். ப்ளீஸ் நோ ப்ரோ, தேங்க்யூ. எவ்வளோ சின்ன படிக்கட் பாருங்க. அவ்வளோதான், ஒருத்தர் தாங்க ஏற முடியும். என்ன அந்த காலத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க படிக்கட்டு. நாகர்கர் ஃபோர்ட்டோட உச்சியில் இருக்கவங்க இப்போ நம்ம. நீங்களும் தான் பார்க்குறீங்கல்ல. வா, ஐயோ குரங்கு சுற்றுதுங்க அங்கே ஃபுல்லாக. நிறைய குரங்கு இருக்குங்க, இருட்டில் தெரியல உங்களுக்கு. ஃபோனை என்ன போட்டுக்கிட்டு போய்டும், கேமரா உஷாராக இருக்கணும்.
இது இன்னும் போகலாம், அந்த பக்கம் நிறைய இடம் இருக்குது. இப்போ தாங்க திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு சூப்பராக எல்லாம் கவர் பண்ணியாச்சுங்க ஜெய்ப்பூரில். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆம்பர் ஃபோர்ட், ஜல்மஹால்லாம் நாளைக்கு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈவினிங் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. நம்ம இந்த நாகர்கர் ஃபோர்ட் வந்திருக்கோம். நான் வந்து இந்த ஆட்டோ வேறு சொதப்பிடுச்சு நடுவில். அதுக்கப்புறம் வந்து பைக் வந்து நான் போயிட்டு ஆக்டிவாக இல்லைன்ட்டாங்க. எப்படா வருவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். லேட் வேறு ஆகிடுச்சு. ஐயோ மேலே போயிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து சூப்பராக வந்துட்டோங்க. செம்மையான ஒரு ஹாப்பி மூமெண்ட் இது இருக்கும். அதாவது சிட்டிலேருந்து மலை மேலே இருக்கும். மலை மேலே ஃபோர்ட்டு, அந்த ஃபோர்ட்டோட மொட்டை மாடியில் நிற்கிறவங்க. பரவாயில்ல, கவர்மெண்ட்டை பாராட்டணும், இதெல்லாம் நம்மளை அலோவ் பண்ணுறாங்களே. இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தா இன்னொரு ரெஸ்டாரண்ட் தெரியுது பாருங்கள். நான் ஃபோனில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோர்ட்டுக்கு மேலேருந்து பின்னாடி இன்னொரு ஃபோர்ட் எதுவும் இருக்குது. அது வந்து ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேங்க. அது ரெஸ்டாரண்ட் நான் சொன்னேன்ல, நல்ல ஒரு செம்ம எக்ஸ்பென்சிவ் ரிச்சான ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ராஜஸ்தான் வேறு. சரி, ஓகே. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இங்கேருந்து கீழே இறங்கி போவோம். சுற்றி முற்றி பார்த்துட்டோம் ஃபுல்லாக. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே போயிட்டு அடுத்தது இங்கேருந்து எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெஸ்டாரண்ட் சும்மா போய் இப்போ வியூ காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். இந்த படிக்கட்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஒரு ஆள் தாங்க இறங்கி போக முடியும். அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். இங்கே பாருங்கள், பா ஒரு கையெல்லாம் சுருங்கி இருக்குங்க. இந்த பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள் என்ன திருப்பி. பாருங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் இடம் இந்த படிக்கட்டு. ஒரு ஆள் வந்தால் ஃபில் ஆகிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த காலத்து பேசேஜ். ராஜாக்கள் பயன்படுத்திய அரண்மனையில் இருக்கும் அந்த காலத்து பேசேஜ். யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். இப்போயாவது லைட்டெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் இந்த விளக்கு தான், அந்த இது தீப்பந்தம் மாதிரி கொளுத்தி வச்சுருப்பாங்க ரெண்டு சைடும். இந்த இடம்லாம் எவ்வளோ பயமாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன், திகிலாக இருந்திருக்கும் நைட்டில். ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த அரண்மனை காவலாளிகள் இருந்திருப்பாங்க. இந்த இடத்துலையும் வேலை நடக்குதுங்க. நல்ல ரூம். வீடுங்க, லிட்டரலாக அவங்க வாழ்ந்த ரூம். ஆனால் என்ன ஃபர்னிச்சர்ஸ்லாம் எப்படி வச்சுருந்தாங்கன்னு தெரில. ஆனால் சின்ன சின்ன ரூமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஓகே, கீழே போயிடலாமா? இதுதானா? வேறு எங்கேயோ வந்துட்டோமோ? ஓகே, இந்த பக்கம் இருட்டாக இருக்குது. நம்ம இந்த பக்கம் போவோம். சரி, இருட்டு வழிக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் லைட்டு போடாமல் வச்சுருக்கானுங்க. ஓகேங்க, திருப்தியாக பார்த்துட்டோம் நம்மளோட நாகர்கர் ஃபோர்ட்டை. இங்கேருந்து வெளியே போவோம். இங்கேருந்து வெளியே போயிட்டு உங்களுக்கு நான் கீழே இறங்கும் போது எப்படியாவது ஒரு கையில் பிடிச்சி காமிக்கிறேன் இறங்குற ரூட் எப்படி இருக்குன்னு. அம்மா சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. இன்றைக்கி காலையிலேருந்து கடவுள் புண்ணியத்தில் நாள் வந்து அருமையாக அமைஞ்சதுங்க. காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து அழகாக ரெடி ஆகிட்டு சிட்டி பேலஸ் போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜந்தர் மந்தர் போனோம். அதுக்கப்புறம் ஹவா மஹால் போனோம். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நல்லா சாப்பிட்டு வண்டியை சூப்பராக ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இந்த சூப்பரான ஒரு பேலஸ், இந்த நாகர்கர் ஃபோர்ட், இந்த இடத்துக்கு வந்து உள்ளே போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த ரூம்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த பேசேஜ். ஆனால் என்னென்னா அந்த காலத்தில் இப்படி லைட் இருந்திருக்காது. உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தீப்பந்தம் எவ்வளோ ஒரு மாதிரி பயமாக திகிலாக இருந்திருக்கும். நான் உங்களுக்கு ஒரு இடம் காமிச்சேன் பாருங்கள், திகில்னு. அந்த மாதிரி இருட்டாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும். பேலஸோட மொட்டை மாடியிலேருந்து ஜெய்ப்பூரோட வியூவும் பார்த்துருப்பீங்க. சரிங்க, இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. மணி வந்து 7:20. இங்கேருந்து எங்கே போகலாம்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடம் இருக்குது. ஒன்று அந்த பக்கம் போனால் ஒரு ஹோட்டல் தெரியுது, நான் காமிச்சேன்ல. அந்த ஹோட்டல் என்னன்னு சும்மா போய் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கீழே இறங்கும் போது வர வழியில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தேங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் போய் பார்க்கலாங்க. ஆனால் வியூ பாயிண்ட் வந்து மேலேருந்தே நம்ம பார்த்துட்டோம். அது ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. வாங்க, எனக்கும் செம்ம டயர்டு, தண்ணி தாக வேறு. ஒரு டீயாவது போய் குடிச்சிட்டு பேசுகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன சாப்பிட்ருக்கேன்னா, காலையில் டிஃபனுன்ற பேரில் ஒரு அந்த பெரிய சைஸ் மிளகா பஜ்ஜி பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே சாப்பிட்லங்க. வாங்க, நான் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு பேசுகிறேன். இதோ இதாங்க நம்ம வண்டி.
இங்கெல்லாம் இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், படவு ரெஸ்டாரண்ட் கவர்மெண்ட்டோட தாங்க இது. ஆர்டிடிசி ராஜஸ்தான் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட தான். போய் பார்ப்போம் வாங்க. நான் செம கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சண்டே வேறு இல்லை. இது உள்ளே போகணுன்னா, இந்த படாவ் ரெஸ்டாரண்ட் உள்ளே போகணுன்னா டிக்கெட் எடுக்கணுமாங்க, 100 ரூபாவும். சரி எடுப்போம். இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு, கவர்மெண்ட்டோட தான். உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, வியூ பாயிண்ட்டும் இருக்கான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சூப்பரான வியூ பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா 100 ரூபா வந்து டிக்கெட் எடுக்கணுமாங்க. எடுத்துடலாமா ब्रदर? एक टिकट 100 रुपीस, एक टिकट। गवर्नमेंट भी इतना लूट रही है, बताओ। गवर्नमेंट तो सबसे ज्यादा लूटते पागल। ऑफेंसिव कमेंट्स हो रहे हैं फिर से। சூப்பராக இருக்குங்க. மலை மேலே எவ்வளோ அழகாக ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காங்க பாருங்களேன். ஃபுட்டு கண்டிப்பாக இங்கே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நாகர்கர் ஃபோர்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து 100 ரூபா தான். ஓகே, டீ காஃபி, டீ 60 ரூபா, காஃபி 100 ரூபாவா? சில்லி சிக்கன் ஃபுல்லு 700 ரூபா, கோல்ட் காஃபி 240 ரூபா. நான் சாப்பிட மாட்டேன், என் பட்ஜெட் இல்லை இது. ட்ராவல் விலாகிங்க்கு இது அதிகமான பட்ஜெட்டுங்க, பேக் பேக்கிங்க்கு. ஓ, இங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க பாருங்க. பீரு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. மேலே தான் வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த பெப்சி வாங்கினேங்க. ஆக்சுவலாக இந்த பெப்சி ஒன்று வாங்கினேன். எனக்கு ரொம்ப நேரமாக தாகமாக இருந்தது. எவ்வளோன்னு கேட்டேன். இந்த பெப்சி 50 ரூபா சொன்னாங்க. பார்த்தா நான் பே பண்ணி தான் வாங்கலான்னு இருந்தேன். எனக்குமே தெரியாது, வெளியவும் இதை சொல்லலை. பார்த்தா நான் என்ட்ரி டிக்கெட் வாங்கினேன் இல்லை, 100 ரூபா கொடுத்து. அதுக்கு வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆகும். இல்லை பரவாயில்ல, கொடுத்த காசு மேட்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே மேலே போகலாம் வாங்க. வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். இருங்க, இந்த பெப்சியை மட்டும் குடிச்சிடறேன். ரொம்ப நாக்கு வறண்டு போய் தண்ணி தாகமாக இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி பெப்சி. இப்போ தான் இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மேலே செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. போகலாம் போகலாம். ஓஹோ, மலைக்கு மேலே ஒரு கச்சேரி நடத்துகிறாங்க. இவ்வளோ ஹைட்டில் ஒரு ஓப்பன் ரூஃப் ரெஸ்டாரண்ட்டுங்க. இதை திடீர்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. மேலே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, கூரையே இல்லை. பாருங்க, ஓப்பன் ரூஃப் ரெஸ்டாரண்ட். என் தலைக்கு மேலே வானம். இங்கே ஒரு பைனாகுலர் வேறு வச்சுருக்காங்க, பார்க்கலாம். இந்த ஜெய்ப்பூர் நம்ம வந்து இறங்கி காலையிலேருந்து நம்ம பார்த்த எல்லா விஷயங்கள் எல்லாத்தோட இன்றைக்கி ஹோல் டேவும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது நமக்கு. ஆனால் இருக்கிறதுலே இந்த பார்ட் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு வரும்போது, உள்ளே வரும்போது என்ட்ரி டிக்கெட் 100 ரூபா கேட்டாங்க. நான் யோசித்தேன் போகணுமா வேண்டாமா, ஏன்னா ஃபுட்டெல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வியூ பாயிண்ட்டுக்காக தான் அவங்க காசு கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட் பெப்சி வேறு கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தோன்னே அந்த அமௌண்ட்டு டேலி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே வரவங்க யாரும் ஃபுட்டுக்கு பெருசாக வரது இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அந்த மாதிரி தான், இங்கே நிறைய பீர் அந்த மாதிரி தான் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் குடிக்கிறாங்க. நம்ம அது பண்ண போகிறது இல்லை. நம்மளுக்கு தேவை பெப்சி கோக்கு. நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த வியூ மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். செம்ம சாட்டிஸ்ஃபைடு, சூப்பர் ஹாப்பிங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வியூ. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஜெய்ப்பூர் நாகர்கர் ஃபோர்ட்டிலிருந்து உங்கள் வாசு. இன்னுமாடா இங்கேருந்து நீ கிளம்பலன்னு கேட்குறீங்களா? இங்கேருந்து கிளம்ப மனசே இல்லைங்க. இந்த வியூவும் சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குங்க.
சரி ஓகே கிளம்பலாமா, அடுத்தது கீழே இறங்கிடலாம், நேராக ஃபுட் ஸ்ட்ரீட்டு நம்ம இந்த ஃபுட் டூர் வியூக்காக போகலாம். எது கிடைக்குதுன்னு பார்ப்போம். பைக்கு வாடகைக்கு எடுத்ததும் சூப்பராக போச்சுங்க. சப்போஸ் நான் கேபில் வந்திருந்தேன், ஆட்டோவில் வந்திருந்தேன், அவர் வெயிட் பண்ணுறேன்னு இவ்வளோ நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்க, இந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிவிடுங்க. ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்கிற நம்ம நாகர்கர் ஃபோர்ட்டில் இருக்கிற டாப் வியூ, இதுக்கு ஒரு பாய் சொல்லிவிடுங்க. நீங்கள்லாம் முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் தனியாக ட்ராவல் பேக் பேக்கிங்கில் வந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஒர்த்தான பிளேஸு மிஸ் பண்ணிடாதீங்க. பட் ஸ்டில் தே ஹேவ் ஒன்லி ஆல்கஹால். இங்கே பாருங்கள் சைடிஷ் ஃபுட் ஐட்டம்ஸ் யாருமே வர்றதில்லைங்க இங்கே. இப்போ தான் தெரியுது இது என்ன ரெஸ்டாரண்ட்டுன்னு. சைடிஷ் எல்லாம் போது பாருங்கள், 65. ஒரு மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் வந்து விளாகருங்க, சென்னையிலேருந்து வரேன், யூடியூப் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், உங்கள் ஹோட்டல் நல்லா இருக்குது, நான் நிறைய ஷூட் பண்ணியிருந்தேன், ட்ரோன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன் பெர்மிஷன். அவர் சொன்னார், இல்லை சார் இங்கே வந்து ட்ரோன் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா செக்யூரிட்டி செக் போஸ்ட்லாம் இருக்குது, ஜாமர்ஸ் வச்சுருக்காங்க, ட்ரோன் பறக்காது, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் வந்து பிடிச்சிருவாங்க, பட் நீங்கள் எங்கே வேணால் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் எடுத்துட்டேன் சார் அப்படின்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா வீடியோ அனுப்புங்க சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து சொன்னதுக்காக வந்து என்னை டீ காஃபியாவது சாப்பிட்டு தான் நீங்கள் போகணுன்னு சொல்லி விடவே இல்லை. இங்கே பாருங்கள், எனக்கு காஃபி குடிக்க சொன்னார், காஃபி எனக்கு வேண்டாம், டீயே கொடுத்துருங்க அப்படின்னே சொல்லி டீ, ஃப்ரீ டீ, விளாகர்னு சொன்னதுக்காக ஒரு ஃப்ரீ டீ, 60 ரூபா மதிப்புள்ள ஃப்ரீ டீ. நான் சொன்னேன் இல்லைங்க, செம்ம ஹாப்பி, காட் பிளஸ் ஆல். இவர் தாங்க நம்மளுக்கு ஃப்ரீயாக டீ கொடுத்த சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் த டீ, ஹாப்பி, தேங்க்யூ, பாய் பாய். அவர் தாங்க நம்மளுக்கு ஃப்ரீயாக டீ கொடுத்த நல்ல மனிதர். ஆஹா, காம்ப்ளிமெண்ட்டில் பெப்சியும் கொடுத்து ஃப்ரீயாக ஒரு டீயும் கொடுத்து சந்தோஷமும் சந்தோஷம். ஓகே கிளம்பலாம் வாங்க. क्या भाई? ये क्राफ्ट बियर बीर बियर बियर oh beer counter, okay fine अच्छा, oh you'll fill from this right? okay customized अच्छा, 300 ml வேணும்னா 295, 1.5 லிட்டர் வேணும்னா 1500 ரூபாய். சீஸ்னல் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீர். ஓகே தேங்க்யூ. அச்சா, சாப்பாடு, பீரு, சைடிஷ்ஷு, கிச்சனில் ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபுட்டு. இன்டர்நேஷ்னல் சாங்ஸ் வரைக்கும் பாடுறாங்க. ஓகே, பைக் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. ஏன்னா பைக் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது, இங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது இது கஷ்டம், அதாவது இங்கே வர்றவங்க மேக்ஸிமம் வந்து இங்கே லோக்கல் ஆளுங்க தான், ட்ரிங்க்ஸுக்கு தான் வராங்க. அது இல்லாமல் இங்கே வர டூரிஸ்ட் எல்லாம் தெரியாதனமா கேபில் வந்துட்டோம்னா ரிட்டன் போகிறதுக்கு கேப் கிடைக்காதுங்க. நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. அடுத்த இடத்துக்கு போகலாமா? ஸோ இந்த ஆர்டிடிசி துர்கு படாவ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நன்றி. கிளம்புவோம். ஜெய்ப்பூரில் இந்த இடத்த எவ்வளோ பேர் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, எஸ்பெஷலி நம்ம தமிழ் ஆளுங்க. மேபி எல்லோரும் இந்த பேலஸு ஃபோர்ட்டெல்லாம் வருவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் மேபி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாது பெருசாக வெளியேருந்து பார்க்கும்போது. உள்ளே போனால் இவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் தான் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களே. நான் கீழே போகும்போது உங்களுக்கு எஸ்பெஷலி அந்த இறங்குற இடத்த காட்டுறேன், செம்மையாக இருக்கும். இந்த பக்கம் ஏதோ இருக்குங்க, நைட் டைம் இப்படி போகலாமான்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. வேண்டாங்க, இது வந்து ரொம்ப இருட்டான பாதையாக இருக்குது. நைட் டைமில் தனியாக போவேணான்னு நினைக்கிறேன். திரும்பிடலாம், மலை மேலே வேறு. சார், வாட் இஸ் this side view point? Okay, is it safe to go this side? We can go, safe only. Thank 10 to 11 p.m. it's safe. Okay, fine. Thank you. இதுவும்
ஒரு ரூட்டுங்க, இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. ஆனால் அவர் போலீஸ்காரர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்கம் போகாதீங்க, இது சேஃப் இல்லை பைக்குக்கு, அதுவும் தனியாக போகிறீங்க, ஏன்னா இங்கே மேபி வழிப்பறி கூட இருக்கலாம், லெப்பர்டு அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கூட இருக்கும், நீங்கள் அந்த பக்கமே போங்க அப்படின்றாரு. நாங்கள் வேறு ஊர் வண்டின்னு நினைக்கிறேன், நல்லா மாட்டிக்கிட்டாங்க. சின்ன சின்ன வழிங்க அந்த கேப்பில். எப்படி ஒரு ரிஸ்க்குன்னு சொன்னார்ல, அந்த வழியாகவே நம்ம போவோம். போலீஸ் வந்து ரிஸ்க்குன்னு சொன்னார்ல, நம்ம அந்த வழியாகவே போவோங்க. பார்த்துக்கலாம், அதுக்கு தானே வந்திருக்கோம். இங்கே கடவுள் துணை. ராகவேந்திரா, முருகா, எப்பா காடுங்க அவர் சொன்ன மாதிரி. டைகர் லெப்பர்டெல்லாம் ஏதாவது வருமானு தெரில. எதுக்கும் இந்த காரை ஒட்டியே போவோம். ஒரு பைக்கு போச்சு, நம்ம முன்னாடி காணவே காணோம். அப்பா அவர் சொன்ன மாதிரி திகிலான காடு தாங்க இது. திகில் திகில். நம்மளுக்கு முன்னாடி ஒரு பைக் போகுது, பின்னாடி ஒரு கார் வருது, பார்ப்போம். ராகவேந்திரா, சார் ரோடையாவது சரியாக போட்டு வைக்கலாம். நான் தெரியறனான்னு தெரில உங்களுக்கு இந்த இருட்டில். இருங்க, லைட்டு கிட்டே வரேன். இப்போ தெரியுறனா? என் மூஞ்சி தெரியுதா பாருங்கள். இப்போ லைட்டு கிட்டே வந்து ஓட்டுறேன். என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள் இந்த vlog-க்காக. இங்கெல்லாம் ஓரமாக காரை நிறுத்தி என்னடா பண்ணுறீங்க? பைத்தியார பசங்க அவ்வளோ ஃபுல்லாக போட்டு போகிறானுங்க லைட்டை. ஓ, ஆம்பர் ஃபோர்ட் இருக்கா இந்த பக்கம்? இதெல்லாம் வந்து அந்த ராஜஸ்தானோட காடுன்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்களா, அதுதாங்க. ஃபோனில் எடுத்தால் ரொம்ப ஷேக்கியாக இருக்குங்க ஃபுட்டேஜ், அதனால தான் கோப்ரோவில் எடுக்கிறேன். ஏன் மூஞ்சி தெரியுதா? பின்னாடி பாருங்க, ஒன்றுமே தெரில, இருட்டு. ரிவர்ஸில் காமிச்சா ஒன்றுமே தெரில. எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? அப்பா, பின்னாடி திரும்பி பார்த்தா ராகவேந்திரா, ஐயோ அந்த வண்டியெல்லாம் ஓடுதுங்க, பிடிப்போம். எதிர்க்க வண்டி வருது, ஆனால் அவன் நம்மளை தாண்டி போயிடுவானே. இங்கே நிறைய கார்கள் போகுது, பட் என்னன்னா அவங்களாம் காரில் போகிறாங்களே. புலி சிறுத்தை வந்தாலும் அவங்க சேஃபு, சிங்கம் புலி சிறுத்தை எது வந்தாலும் அவங்க சேஃபு. நம்ம தனியால் வண்டியில் போகிறோம். அவர் அப்போவே சொன்னார், அதில் போகாதரா, அந்த பக்கம் போடான்னு. பார்த்துக்கலாம் வாங்க. இதில் என்ன ஹைலைட்னா குளிர் வேறு எடுக்குதுங்க. இதை பாருங்க, நான் வேறு இப்படி வந்திருக்கேன். இந்த வெறும் ஷார்ட்ஸு தெரியுதா, ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு. அப்போவே அந்த பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஒரு தமிழால், பிரதர் மேலே நீங்கள் இந்த டைம் போகிறீங்க அப்படின்னா ஜர்க்கின் எடுத்துக்கோங்க, செம்மையாக குளிரும்னாரு. இது டெசர்ட் தானுங்க, பாலைவனம். காலையில் டைமில் வந்து உங்களுக்கு சரியான வெயில் அடிக்கும், நைட்டில் அதுக்கேற்ற ஈக்குவலாக பயங்கர குளிர் போகும். நம்ம தார் டெசர்ட் போகிறோம்ல, இன்னும் பயங்கரமாக இருக்கும். எல்லோரும் ஒன்று நல்ல கோசியாக சேஃபாக காரில் போகிறாங்க, இல்லைன்னா ஜாக்கெட் போட்டிருக்காங்க. நம்ம மட்டும்தான் இப்படி போகிறோம். இப்போ இந்த வெளிச்சத்தில் நல்லா தெரிவேன். உங்கள் வாசு, உங்களுக்காக உங்கள் ஜெய்ப்பூர் ராஜஸ்தானிலிருந்து. இங்கெல்லாம் கார் நிற்குது, என்னடா பண்ணுறீங்க இருட்டில்? இதில் இங்கே வேறு ஒரு ரோடு போகுது, ஜெய்கர் ஃபோர்ட் ஆம்பர். ஓ, இது ஃபோர்ட்டாங்க. ஓகே ஓகே, ஜெய்கர் ஃபோர்ட் ஆம்பர் இந்த பக்கமா? அட, நான் இன்றைக்கி அதுக்கு டிக்கெட் வேறு எடுத்து வச்சுருந்தாங்க. சோலோ ஃபாரஸ்ட் ரைட். இந்த எனக்கு மாட்டிக்கிச்சுங்க இந்த வீடியோ, இந்த எபிசோடோட டைட்டில் வந்து சோலோ ஃபாரஸ்ட் ரைடு. அவ்வளோ போயிட்டே இருக்குது. சீரியஸாக பயமாக இருக்குங்க, செம்ம பயமாக இருக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து அந்த ஏறும்போது ஏறினது வந்து அது படிக்கட் மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஏறி வந்துட்டோம். இது இறங்கும் போது எங்கேயோ சுற்றி சுற்றி போகுதுங்க, போய்கிட்டே இருக்குது. நாளைக்கு எப்படி நம்ம இந்த ஆம்பர் ஃபோர்ட் வருவோம்ல, டே டைமில் காமிக்கிறேன் பாருங்கள். டே டைமில் இது நார்மலாக இருக்கும், நைட் டைமில் தான் திகிலே. ஏன்னா ராஜஸ்தான் வந்து இந்த ஹாண்டட் ஸ்டோரிஸ்க்கு பேர் போனது, திகிலுக்கு பேர் போன இடம் ராஜஸ்தான்.
ஹாண்டட் ஃபோர்ட். இங்கே பாருங்கள், ஃபோர்ட்டெல்லாம் வேறு கிராஸ் பண்ணுறோம். இது இருட்டில் ஒன்றும் தெரியாது. ராகவேந்திரா ஃபோர்ட் தெரியுதா அந்த காரோட லைட்டில் உங்களுக்கு? ஓ, இப்படி போகணுமா? என்ட்ரன்ஸ் என்னங்க இது? வழி இல்லைங்க, இது ஏதோ ஃபோர்ட்டுக்கு வர வழிங்க. வேற எது வழி இதில்? தப்பாக வந்துட்டோங்க. இந்த காட்டுக்குள்ளே தனியாக வந்துருந்தா யோசிச்சு பாருங்க. இதோ இவங்கள ஏதோ ஃபாலோ பண்ணி நம்ம தப்பாக வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இறங்குறது? அதுதானே பார்த்தேன், என்னடா மலை மேலே இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குமே, இறங்குற வழியே வரலையேன்னு பார்த்தேன். தப்பாக வந்துட்டோம். கோ ஸ்லோ சேவ் லைஃப். ஓ, புலி வந்தால் எப்படா ஸ்லோவாக போக முடியும்? அப்படி போகிறாங்க பாருங்கள் வண்டியெல்லாம். நம்ம இந்த லெஃப்ட்டில் திரும்பிட்டோம் தப்பாக. இப்படி போயிருக்கணும். இதை பாருங்கள், இந்த இடத்துலேருந்து வந்து இந்த ஜெய்கர் ஃபோர்ட் உள்ளே போயிட்டோம். அந்த போர்டு உள்ள இந்த இடம் அப்படி போயிட்டோங்க. நம்ம இப்படி போயிருக்கணும். இப்போது ஓகேங்க. முன்னாடியும் வண்டி வருது, பின்னாடியும் வண்டி வருது. ஆக்சுவலாக முன்னாடி நம்மளுக்கு வண்டி போகுது, பட் ஆனாலும் ஒரு சின்ன பயம் இருக்குது. ஏன்னா ரெண்டு விஷயம், வழிப்பறி அதுவும் இருக்குது. அவன் போகிறான், அந்த கார் எங்கேயோ போகிறான், அவனுக்கு பின்னாடி என்ன நடந்தாலும் தெரிய போகிறதில்ல, தெரிஞ்சாலும் கண்டுக்காமல் ஓடிடுவாங்க. ஒன்று வழிப்பறி, ரெண்டாவது இப்போ திடீர்னு இங்கே லெப்பர்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னாரு. லெப்பர்டு வேறு ஏதோ ஒன்று சொன்னார், சீட்டா லெப்பர்டு. ரெண்டும் வேறு வேறு தானே. அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முருகா, ராகவேந்திரா போய்கிட்டே இருக்குங்க. இது எங்கங்க, எப்போ தாங்க இறங்கும்? அந்த வழியாக இருந்தால் இந்நேரம் இறங்கி வீட்டுக்கே போயிருப்பேன், ஹாஸ்டலுக்கு. ஒன்றுமே இல்லைங்க. நல்ல வேலை, லக்கிலி நம்மளுக்கு எஸ்காட்டாக 2 கார் வருதுங்க. முன்னாடி பின்னாடி எங்கேயோ தூரத்தில் வராங்க. பட் ஆனால் இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ரூட்டில் தனியாக இறங்கி இருக்கவே முடியாது, ட்ரஸ்ட் மீ. அது என்னென்னா ஒரு ஹாண்டிங் ஃபீல் வந்துடுங்க. அது நம்மள அறியாமல் ஒரு பயம் வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் தைரியமான ஆள். அதெல்லாம் நம்ம என்ன தான் சொன்னாலும் அதை மீறி உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யும். அதுவும் இந்த மாதிரி இடத்துல யோசிச்சு பாருங்கள், நைட்டில் தனியாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் பயம் வரும்னு சொன்னால், பேய் கதைகள் அப்போ தான் நிறைய ஞாபகம் வரும். இப்போ தான் நான் அந்த சுமதி வளவுன்னு வேறு ஒரு படம் பார்த்தேன். இதே மாதிரி பெண்டில் ஒரு பெண்டு இருக்கும். அந்த கேரளா படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பெண்டை வந்து நைட்டில் கிராஸ் பண்ண முடியாது. டே டைம்லாம் நார்மலாக இருக்கும் மவுண்டன் வளைவு. ஏன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த படத்தை பாருங்கள், தெரியும், செம்மையாக இருக்கும். அந்த சுமதி பேய் வேறு கண்ணு முன்னாடி வந்து போகும். ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய பயம் என்னென்னா, இந்த வழிப்பறி. பேய் கூட பயத்துலேயே நீங்கள் இறங்கிடுவீங்க. ஓகே, வழிப்பறி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2. 3வது மிருகங்கள், கரடி, சிறுத்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? எங்கடா போகிறீங்க இந்த டைமில் மேலே? வெற்றிகரமாக கீழே இறங்கிட்டோங்க. மனித நாகரிகத்தை பார்த்துட்டோம். நார்மல் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். அப்பா, மலையோட இங்கே சில்னஸ் அதிகமாக தெரியுதே. இது காடு போல் இருக்குது. இங்கே சில்னஸ் இன்னும் பயங்கரமாக தெரியுது. என் வாய்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. நான் செக் பண்ணுறேன் ரூமுக்கு போயிட்டு. இது வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்க, ஃபேமஸான ஸ்பாட், ஜல் மஹால். என் ஃபோனில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும். ஜல் மஹால் ஒன்றுமே இல்லைங்க, சுற்றி தண்ணிங்க. இந்த தண்ணிக்கு நடுவில் எப்படி அந்த பில்டிங் நிற்குது? அது எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க?
இல்லை அது கட்டிட்டு இது ஃபுல்லாக ஒரு மாதிரி ஏரி மாதிரி ஆக்கிட்டாங்களா? இல்லை இது பெருசு. நான் உங்களுக்கு மேப்லேயுமே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் பில்டிங்கும் தண்ணியில் தான் முழுகி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? என்ன பண்ணுவாங்க அங்கே? எது யார் போவாங்க? ஒன்றும் கிடையாது. ஃபுல் ஜூம் போகிறேன் பாருங்க. இந்தளவுக்கு கிளியராக இருக்காது, பட் அட்லீஸ்ட் நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாட்ச் டவர்லாம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து யாரோ ஒருத்தர் இப்போ பார்க்குறாங்களாம். எப்படி இருக்கும் மாடியிலேருந்து? உங்களுக்கு யாராவது தெரியுறா நான் வீடியோவில்? ஆலு பரோட்டா சூப்பருங்க. எங்கன்னா போய் ஆலு பரோட்டா சாப்பிடுவோம். அந்த கடையில் எனக்கு இல்லைன்ட்டான், லேட் ஆகிடுச்சு. இப்போ இருக்கான்னு பார்ப்போம். டே டைமில் நான் உங்களுக்கு இந்த ஹவா மஹாலை காமிச்சேன்லங்க, நைட் டைமில் எப்படி இருக்குது பாருங்கள். இருங்க நான் ஃபோனில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இன்னும் அழகாக. சூப்பராக இருந்ததுங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரியே, இல்லை பிளான் பண்ணதோட சூப்பராக போயிட்டு இந்த பைக்கை ரெண்ட்டுக்கு எடுத்தோம். கண்டிப்பாக காரில், கேபில், ஆட்டோலலாம் போயிருந்தால் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஆட்டோ இங்கேருந்து பேசினேன், அது உங்களுக்கு காமிச்சனான்னு தெரியல. ஆட்டோ இங்கேருந்து பேசினேன், 600 ரூபா கேட்டார். அப் அண்ட் டவுன் போயிட்டு வரத்துக்கு. ஒரு 2 hours வெயிட் பண்ணுவேன் அப்படின்னாரு. அந்த நாகர்கர் ஃபோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் வியூ பாயிண்ட்டுக்கெலாம் போகலான்னு. ஆனால் வந்து இவ்வளோ நேரம் 2 hours நம்ம கிட்டத்தட்ட 5 hours கழிச்சு இல்லை வந்திருக்கோம். 4-5 மணிக்கு கிளம்பிட்டு ஆல்மோஸ்ட் 10 மணிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம போயிட்டு சூப்பராக பார்த்தோங்க. நாகர்கர் ஃபோர்ட் ஃபுல்லாக போய் பார்த்தோம். அந்த வியூ பாயிண்ட் போனோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அந்த பார் ரெஸ்டாரண்ட் போனோம் பார்த்தீங்களா, அதான் ஹைலைட். அவங்க அதை வெறும் ரெஸ்டாரண்ட் தான் போட்டிருக்காங்க. பக்கோடாவா படோக் ரெஸ்டாரண்ட்டுன்னு. ஆனால் அது ரெஸ்டாரண்ட்டே இல்லை. இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வரவங்க எல்லாமே மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸுக்கு தான் வராங்க. சரி விடுங்க, அது நம்மளுக்கு வேண்டாம். இங்கே ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் ஸ்நாக்ஸ்னால் நம்மளுக்கு என்ன, நம்மளோட சாட் ஐட்டம்ஸ். ஆலு பரோட்டா கிடச்சா நல்லாயிருக்குங்க. சரி மேலே போயிட்டு இதை பேக்கெல்லாம் வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கீழே வரேன். இருங்க. மிட் நைட்டு டின்னர் சாப்பிட கிளம்பிட்டோங்க. மணி வந்து 11:15 ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணிக்கிட்ட ரூமுக்கு வந்தோம். ஒரு 10 நிமிஷம் ½ hour கிளம்பிடலான்னு பார்த்தோம். எங்கே நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டோம், டயர்டாக இருந்தது. இருங்க நம்ம கீழே போயிட்டு ஆலு பரோட்டா கிடைக்குதான்னு பார்க்கலாம். நேற்றே சாப்பிட முடியல, ஆனால் ஒரு வாரம் இருக்கும்ல, எங்கேயா சாப்பிட்றலாம். போகலாம். எங்கே போகலாம்? பைக்கில் போகலாமா, நடந்து போகலாமா? நம்மக்கிட்ட தான் பைக் இருக்குது, பைக்லேயே போகலாம். சரி வாங்க பைக்லேயே போகலாம். ஆனால் பைக்கில் போனால் நிறைய வீடியோ எடுக்க முடியாதுங்க. தூரமாக நடந்து போகலாம். இருங்க அப்படியே போகலாம். ஆலு பரோட்டா எங்கே கிடைக்கும்னு தெரியலையே. நேற்று நைட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் சாத்திட்டேன். அந்த பக்கத்தில் ஒரு கடை தான் இருந்தது. இன்றைக்கி ஓரளவு கடைகள் இருக்குது. எனக்கு ஆலு பரோட்டா வேணும் கண்டிப்பாக. ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குது, இல்லைங்க எல்லாம் ரெஸ்டாரண்ட்டுங்க. நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரீட் டவா டைப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்காது போல இருக்கே. வேணால் பைக் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாமா? இருங்க நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ஒரு சூப்பர் இடமா கண்டுபிடிச்சி ஆலு பரோட்டாவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேங்க ஆலு பரோட்டா எங்கே கிடைக்கும்னு. அவர் என்ன சொன்னார்னா, நேற்று நம்ம ஒரு கடையில் வந்தோன்னே அந்த ரோட்டி சாப்பிட்டோம்ல நைட்டு, அது பக்கத்துலேயே இன்னொரு கடை இருக்குது, அங்கே கிடைக்கும்னு சொன்னார். போய் பார்க்கலாம், அங்கே இருந்தால் ஓகே, இல்லைனா பைக் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது போயே தீருவோங்க. ஆலு பரோட்டா சாப்பிட்டே தீருவோம். டிட்டர்மினேஷன். சரி அந்த கடையில் போய் கேட்போம். நைட்டு 11 மணிக்கு. நேற்றெல்லாம் இவ்வளோ வண்டி இல்லைங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால பேக் டு பேக் நிறைய டிராஃபிக் இருக்குங்க. மக்கள் வந்து சுற்றுலா போய்கிட்டே இருக்காங்க. டே பாய் 1 मिनट रुको பாய், रुको பாதா. ஒரு ரீல் ஒன்று வருங்க. சரி இந்த கடையில் போய் கேட்போம். भाई आलू परोठा नहीं चपाती ஓகே. ஆலு பரோட்டா இல்லைங்க. சரி நம்ம பைக் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது தேடுவோம். எப்படியாவது ஆலு பரோட்டாவை இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகிறோம். வண்டி சாவி தான் பாக்கெட்லேயே வச்சுருக்கோமே.
என்ன பைக்கில் போனால் நிறைய வீடியோ எடுக்க முடியாதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, அங்கங்கே நிறுத்தி எடுத்துக்க வேண்டியது தான். இருங்க, நான் போய் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் சொன்னபடி தேடி கண்டுபிடிச்சிட்டேங்க ஒரு கடையை, ஒரு ஹோட்டல், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இது வந்து ஸ்ரீ பாலாஜி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். ஆமாம், ஸ்ரீ பாலாஜி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். நான் வெளியே போகும்போது காமிக்கிறேன் பேர். கண்டுபிடிச்சிட்டேன். இவங்ககிட்ட ஆலு பரோட்டா இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஆலு பரோட்டாவும் கேர்டும் பரோட்டாவும் நான் காமிக்கிறேன். தயிரும் ஆனியனும் வந்துருச்சுங்க. ஆலு பரோட்டாக்காக வெயிட்டிங். பசி எடுக்குதே. பரோட்டா, ஆலு பரோட்டா. பா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இந்த பட்டர் நான் வந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ தான் ஆர்டர் பண்ண பட்டர் நான் வந்துருச்சு. இன்னும் ஆலு பரோட்டா வரல. சாப்பிட்டு பேசுகிறேங்க, செமையாக பசிக்குது. சரி, அப்படியே பாருங்கள், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆலு பரோட்டாவை வாங்கிட்டோம். சூப்பராக இருக்குங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இருங்க, ஃபஸ்ட்டு நானை சாப்பிட்றலாம். நம்மளுக்கு இந்த லெமன்லாம் புழிஞ்சி, லெமன் புளியணும். ஒரு ஆனியனை எடுத்து இந்த தயிரில் தொட்டு, சூப்பர். அடுத்தது மிளகா தொட்டு சாப்பிடுவோம். வெயிட் பண்ணலாம். மிளகா, ஓகே. கொஞ்சம் மிளகா வச்சு, ஆனியன் ஒரு பீஸ் வச்சு, தயிரில் தொட்டு, சூப்பர். சரிங்க, நான் இந்த ஆலு பரோட்டா வந்து நானும் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மணி வந்து 12 ஆயிடுச்சு. 12, கரெக்டாக 12. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஹோட்டலே யாருமே இல்லை பாருங்கள். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஹோட்டலே மூடிட்டாங்க. நான் மட்டும்தான் எடுத்து வச்சுட்ருக்காங்க பாருங்கள் உள்ள. நான் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கேன். 2 நிமிஷம் சாப்பிட்டு வெளியே வந்து பேசுகிறேன். இதுதாங்க நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஆலு பரோட்டா சாப்பிட்ட ஹோட்டல். எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மணி இங்கே பாருங்கள், 12:03. நான் தான் கடைசி ஆளாக சாப்பிட்டு வெளியே வரேன். சண்டே நைட்டில் இந்த ஏரியாவே பந்த் ஆயிடுச்சு. ஏன்டா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சோம்பு மாதிரி எங்கள் கல்கண்டு நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம சுகர் கிரேவிங்கில் கொஞ்சம் எடுத்து போட்டேன் வாயில். சரி வாங்க, அப்படியே பொறுமையாக போவோம். எதாவது டீ கிடைக்குதான்னு பார்க்குறேன். இந்த மக்கி சாய் ஏதாவது கிடச்சதுன்னா அந்த கடையில் நிறுத்திட்டு பேசுகிறேன். இருங்க. ஸோ இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் நாள் வந்து ரொம்ப இனிதாக அமைஞ்சதுங்க. காலையில் நம்ம எழுந்து நிறைய இடங்கள் போனது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் போய் படுக்கிறேங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 12:20, அதான் 12:30 மணி ஆக போகுது. ஏன்னா நாளைக்கும் பிக் டே, நாளைக்கும் நிறைய இடங்கள் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த ஜல்மஹால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்பர் ஃபோர்ட், இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது படுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஹவர்ஸாவது ஸ்லீப் வேணும். ஏன்னா நாளைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா அகைன் இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஜெய்ப்பூர் டு உதய்பூர் நாளைக்கு நைட்டு கிளம்ப போகிறோம். டியூஸ்டே காலையில் நம்ம உதய்பூரில் இருப்போம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தாங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். மறக்காமல் வீடியோவில் ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், குட் நைட், லவ் யூ ஆல், பாய்.